ஜெயம் கொள்ளும் வாழ்வுனா ஏதாவது ஒரு பகுதியில் நான் ஜெயம் கொள்றது, ஏதாவது ஒரு பகுதியில் அவருடைய வல்லமையை பார்க்கறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை இல்லை. தினம் தினம் அந்த அனுபவத்தில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளும் வாழ்வுனா என்ன? நான் நல்லா தான் இருக்கிறேன், சுகத்தோட தான் இருக்கிறேன், நல்ல வசதியாக தான் நான் இருக்கிறேன் நினைச்சீங்கன்னா உங்களுடைய மெஷர்மெண்ட்டை உலக அளவின் படி வைக்காதீங்க. நம்மளோட அளவுகோல் எதன்படி நம்ம வைக்கிறோம்? அவருடைய வார்த்தை தான் நமது அளவுகோல். ஒருத்தங்களை உங்களுக்கு மன்னிக்க முடியல, ஒருத்தங்க மேல உள்ள கசப்பு உங்களால் அவங்க கிட்ட போய் ரீஸ்டோர் ஆக முடியல, ஒப்புரவாக முடியல அப்படின்னு சொன்னா நான் இன்னும் அங்கு ஜெயம் கொள்ளும் அனுபவத்தை பெறவில்லை. ஏன்னா என்னோட இயல்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? பிதாவே, இவர்களுக்கு இதை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நம்ம ஜெயம் கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த பகுதியில் நம்ம ஒரு குறைவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் அந்த தெய்வ வாழ்வுன்னு என்ன செய்யல? வெளிப்படல. நீங்க உங்களுக்குள்ள தெய்வ வாழ்வு இருக்குங்கிறத தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா தைரியமா நீங்க போகலாம். ஏன்னா முந்தி நமக்கு அந்த பலம் கிடையாது. மன்னிக்கிற பலம் நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. அரவணைக்கிற பலம் கிடையாது. எதிரிகளை நேசிக்கின்ற பலம் கிடையாது. இப்பொழுதோ அந்த பலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் உங்களால் அணைக்க என்ன செய்ய முடியும்? முடியும். உங்களுக்கு ஒரு கோபத்தை மேற்கொள்ள தெரியாம இருக்கலாம், முந்தி நமக்கு அந்த பலம் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்பொழுதோ ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்து கோபப்படுவாரா? இல்ல. தன்னை போல் பிறரையும் அவர் என்ன செஞ்சாரு? நேசித்தார். கிறிஸ்துவின் இயல்பு அது இல்லை. ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் தான். நம்மளோட எந்தெந்த இடத்துல தேவ வாழ்வை நான் வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிறிஸ்துவின் வாழ்வு தான் அந்த வாழ்வு. இதுல கிறிஸ்து எவ்விதம் இருந்தார், கிறிஸ்து என்ன செய்தார், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்வை வாழுவார், அந்த வாழ்வை நான் வாழ்கிறேனா, அதுதான் நம்முடைய அடையாளமே தவிர உலகம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.